Hi children, welcome to the social studies class 5, lesson 1, know your planet. Do you know what is mean by planet? அதாவது planet அப்படின்னா என்னன்னு தெரியுமா? planet அப்படின்றது கோள்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. சரிங்களா? சூரியனை சுற்றி சூரியனை 8 கோள்கள் சுற்றி வருகின்றன அப்படின்னு சொல்லுவாங்க தெரியுமா? ஸோ இந்த பிளானட் பற்றி தான் நம்ம இந்த லெசனில் பார்க்க போகிறோம். சரிங்களா? Let's see the lesson. Our Earth is a unique planet. It is the only planet in our solar system that has water and air. அதாவது 8 கோள்கள் இருக்குன்னு சொன்னேன். அந்த 8 கோளில் அதாவது ஆர்த் அப்படின்னா என்ன சொல்லுவாங்க, பூமி அப்படின்னு சொல்கிறாங்க. சரிங்களா? அப்போ பூமியும் தான் என்ன அப்படின்னா ஒரு 8 கோள்களில் ஒன்று. பட் இதை மட்டும் தான் என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னா ஸ்பெஷலாக சொல்லியிருக்காங்க. ஏன் அப்படின்னா இந்த 8 பிளானட் கம்பேர் பண்ணும்போது ஏர்த்தில் மட்டும்தான் வாட்டர் அண்ட் ஏர் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ மக்கள் வாழறதுக்கு முக்கியமே என்ன அப்படின்னா நீரும் காற்று அப்படின்றது ரொம்ப முக்கியம் இல்லையா? அப்போ ஏர்த்தில் மட்டும்தான் இது ரெண்டுமே இருக்குன்னு சொல்கிறாங்க. ஸோ அதனால தான் ஏர்த் வந்து ரொம்ப ஸ்பெஷலாக சொல்லியிருக்காங்க. ஆர் ஏர்த் ஆஸ் land masses and water bodies. The large land masses are called continent. The large water bodies are called ocean. ஓகேவா? இப்போ என்ன சொல்கிறாங்கன்னா நம்மளுடைய ஏர்த்தில் மட்டும்தான் land masses and water bodies இருக்குது. ஓகேவா? land masses என்ன அப்படின்றது என்ன அப்படின்னா லார்ஜ் லேண்ட் மாசஸ், அதாவது லேண்ட் அதிகமாக இருக்கிறது என்ன சொல்லுவாங்கன்னா காண்டினென்ட். ஓகேவா? கண்டங்கள் சொல்லுவாங்க. தென் லார்ஜ் வாட்டர் பாடிஸ் கால்ட் ஓஷன். ஓகேவா? பெருங்கடல்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. தென் next we are going to discuss about the shape of the earth. Do you know earth shape? Okay, earth உடைய shape எப்படி இருக்கும் தெரியுமா? Okay, let's see. In ancient time people believed that the earth was flattened at steep edge. Ferdinand Magellan and Portuguese explorers sailed around the world and proved that the earth is round. ஓகேவா? அப்படி ஏன்ஷியன்ட் அப்படின்றது என்னன்னு சொல்லுவாங்க அப்படின்னா பண்டைய காலம். ஓகேவா? பண்டைய காலம். ஸோ அப்போ இருந்த மக்கள் என்ன நம்பிட்டு இருந்திருக்காங்கன்னா earth அப்படின்றது ரொம்ப ஃப்ளாட்டாக இருக்கும், தட்டையான நிலம் அப்படின்றது தான் அவங்க பிலீவ் பண்ணியிருக்காங்க. பட் ரியல் ஃபேக்ட் என்ன அப்படின்னா இந்த ரெண்டு பீப்புள், ஓகே, ஃபெர்டினண்ட் அண்ட் மேக்லியன் அண்ட் போர்ச்சுகீஸ் இருக்காங்க இல்லையா? ஸோ இவங்க ரெண்டு பேர் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா கடற்பயணம் மேற்கொண்டு ஸோ ஆராய்ச்சி பண்ணதில் earth அப்படின்றது ஃப்ளாட் ஷேப் கிடையாது, ரவுண்ட் ஷேப் அப்படின்றது இவங்க ரெண்டு பேர் தான் ப்ரூவ் பண்ணியிருக்காங்க. ஓகேவா? தென் பிக்சர்ஸ் டேக்கன் ஃப்ரம் த ஸ்பேஸ் ஹேவ் ஆல்சோ ப்ரூவ்ட் தட் த earth is like a sphere. ஓகேவா? ஸோ ஸ்பேஸ்லேருந்து எடுத்த பிக்சர், ஓகேவா, அது என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா earth அப்படின்றது கோள வடிவம், அதாவது நம்ம பூமி அப்படின்றது கோள வடிவத்தில் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இட் இஸ் ரவுண்ட் பட் இஸ் ஸ்லைட்லி ஃப்ளாட் அண்ட் at the top and the bottom. அதாவது நம்மளுடைய earth அப்படின்றது சாய்ந்து ஸ்லாண்டிங்காக இருக்கும். பட் அதனுடைய டாப் அண்ட் பாட்டம் எப்படி இருக்கும் அப்படின்னா ரொம்ப ஃப்ளாட்டாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. தென் வாட் இஸ் எ குளோப்? do you know what is mean by globe? அதாவது உலகம். ஓகே, உலக உருண்டைன்னு சொல்லுவாங்க. ஸோ குளோப் பற்றி தான் பார்க்க போகிறோம். டு ஸ்டடி த earth we need its model. அதாவது நம்ம ஏதோ ஒரு பொருளை பற்றியோ ஏதோ திங்ஸை பற்றி படிக்க போகிறோம் அப்படின்னா கண்டிப்பாக அதனுடைய நமக்கு ஒரு சாம்பிள் இருக்கும்போது நம்மளால் ஈஸியாக கேதர் பண்ண முடியும். ஸோ லைக்வைஸ் நம்மளுடைய earth பற்றி படிக்க போகிறோம் அப்படின்னா earth-உடைய மாடல் அப்படின்றது நமக்கு கண்டிப்பாக தேவை இல்லையா? ஸோ அதான் சொல்லியிருக்காங்க, எ குளோப் இஸ் எ சிம்பிள் அண்ட் அக்யூரேட் மாடல் ஆஃப் த earth. earth எப்படி இருக்குன்னு நமக்கு தெரியாது, பட் earth-உடைய ஒரு அக்யூரேட் மாடல் தான் என்ன அப்படின்னா குளோப் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இங்கே இருக்கு பாருங்க, இதுதான் குளோப். ஓகேவா? தென் இட் ஷோஸ் எ டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் லேண்ட் அண்ட் வாட்டர் ஆன் த சர்ஃபேஸ் ஆஃப் த earth. சர்ஃபேஸ் அப்படின்றது மேற்பரப்பு. ஸோ இங்கே பாருங்க நிறைய டிஃப்ரெண்ட் கலர்ஸ் இருக்கு இல்லையா? ஸோ இதெல்லாம் என்ன அப்படின்னாக்கா லேண்ட். ஓகேவா? இங்கே ப்ளூ கலர் இருக்கிறது என்ன அப்படின்னா வாட்டர் பாடிஸ். ஓகேவா? ஸோ இதில் நிறைய டிஃப்ரெண்ட் கலர்ஸை வச்சு நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா எங்கெங்கெல்லாம் லேண்ட் இருக்குது, எங்கெல்லாம் வாட்டர் பாடிஸ் இருக்குது அப்படின்றத நம்மளால் ஈஸியாக ஐடென்டிஃபை பண்ண முடியும். ஓகே, வி கேன் ஆல்சோ சி த கரெக்ட் ஷேப், சைஸ் அண்ட் லொக்கேஷன் ஆஃப் த காண்டினென்ட் அண்ட் ஓஷன் ஆன் த குளோப். சி ஹியர், இங்கே பாருங்க நிறைய டிஃப்ரெண்ட் கலர்ஸில் இருக்கு இல்லையா? ஸோ இதெல்லாம் என்னென்னு சொல்லுவாங்க அப்படின்னா டிஃப்ரெண்ட் கண்ட்ரீஸ் இருக்கும். ஓகேவா? ஸோ இந்த கண்ட்ரீஸில் அதனுடைய கலர் வச்சு என்ன பண்ண முடியும் அப்படின்னா அந்த கலர் கம்பேரிசன் வச்சு இந்த காண்டினென்ட் எவ்வளோ பெருசு மற்ற காண்டினென்ட் கூட கம்பேர் பண்ணி பார்க்க முடியும், ப்ளஸ் ஓஷனையும் கம்பேர் பண்ணி பார்க்க முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. தென் we cannot always use a globe to study the earth.
This is because a large globe is difficult to carry around. A globe is small and all the detail of the place cannot be shown on it. அதாவது ஸோ இது வந்து குளோப் அப்படின்றது நமக்கு earth பற்றி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா ஒரு சாம்பிள் ஓகேவா. பட் இதையே வச்சு என்ன பண்ண முடியாது அப்படின்னா எல்லாத்தையுமே லேர்ன் பண்ணிக்க முடியாது அப்படின்னு சொல்கிறாங்க சரிங்களா. அட் த சேம் டைம் ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம ஒரு பக்கம் மட்டும்தான் பார்க்க முடியும், இன்னொரு பக்கம் பார்க்கணும் அப்படின்னா அந்த குளோபை வந்து ரொம்ப ரொட்டேட் பண்ணி தான் பார்க்க முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. then we cannot make a globe for a part of a earth. ஸோ இது என்ன பண்ண முடியாது, earthல ஒரு பார்ட்லாம் சொல்ல முடியாது. ஸோ ஒரு சாம்பிள் தான் ஓகேவா. then only half of the earth can be seen at a time on a globe. ஸோ இப்போ இங்கே இருக்க பிக்சர் என்னது, குளோப் இருக்கு இல்லையா. ஸோ குளோப்ல நம்ம என்ன பார்த்துருப்போம், ஸ்கூல்ல எல்லாம் பார்த்துருப்போம் இல்லையா. ஸோ இது நம்மளால ரொட்டேட் பண்ண முடியும். இப்போ நம்ம ஒரு சைடு மட்டும் தான் பார்க்க முடியும். இதுக்கு ஆப்போசிட்ல இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே பாருங்களேன், இந்தியா இருக்குது அப்படின்னா ஸோ அதுக்கு ஆப்போசிட்ல அந்த சைடு என்னென்ன கண்ட்ரி என்னென்ன காண்டினென்ட் இருக்குது அப்படின்றத நம்ம ரொட்டேட் பண்ணி தான் பார்க்க முடியும். அட் த சேம் டைம் நம்மளால எல்லா பிளேஸுமே கவர் பண்ண முடியாது அப்படின்னு சொல்கிறாங்க சரிங்களா. தென் மேப் அப்படின்றது வரைபடம் அப்படின்னு சொல்லுவாங்க. எ மேப் இஸ் ஏ ரெப்ரசன்டேஷன் ஆஃப் த earth surface or a part of it on a flat surface. ஓகேவா. இப்போது இங்கே பாருங்கள், earth அப்படின்றது அதனுடைய ஷேப்லேயே இருக்கும், ரவுண்ட் ஷேப்லேயே இருந்தது இல்லையா, சாய்ந்து இருந்தது. தென் அதுக்கு மேலேயும் டாப்ல அண்ட் பாட்டமில் ஃப்ளாட்டாக இருந்தது இல்லையா. பட் இங்கே பாருங்கள், மேப் அப்படின்றது அப்படியே ஃப்ளாட்டாக இருக்கும், ஃபுல்லாகவே லைக் மேப்லாம் பார்த்துருப்போம் இல்லையா, ரொம்ப ஃப்ளாட்டாக இருக்கும். தென் ஸோ இது என்னன்னு சொல்கிறாங்க அப்படின்னா ஆத்துடைய சர்ஃபேஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. த வேர்ட் மேப் கம்ஸ் ஃப்ரம் த லாட்டின் வேர்ட் மேப்போ விச் மீன்ஸ் எ நாப்கின். ஸோ இந்த மேப் அப்படின்ற வேர்ட் எந்த லாங்குவேஜ்லேருந்து எடுத்தது அப்படின்னா லாட்டின் லாங்குவேஜ்லேருந்து வந்தது. ஸோ அதனுடைய மேப்போ அப்படின்ற வேர்டில் வந்து வந்தது தான் மேப் ஓகேவா. மேப்போ அப்படின்றது என்னன்னு சொல்லுவாங்க அப்படின்னா நாப்கின் சொல்லுவாங்க. தென் கிராத்தஸ் மெக்ராடர் எ ஃப்ளெமிஷ் map maker was the first to publish a collection of map is the form a book. A book of map is called atlas. அதாவது இங்கே பாருங்கள், கிராத்தஸ் மெக்டாடர் இருக்கார் இல்லையா, இவர் ஒரு ஃப்ளெமிஷ் மேப் மேக்கர் ஓகேவா. இவர் தான் என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னா மேப் அப்படின்றது ஒரு சிங்கிள் மேப் கிடையாது, நிறைய டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் மேப் இருக்குது. பொலிட்டிக்கல் மேப் இருக்குது, தென் வேர்ல்டு மேப் இருக்குது, நிறைய மேப் இருக்குது, ஃபிசிக்கல் மேப் இருக்குது. ஸோ இந்த மேப்லாம் சேர்த்து ஒரே புக்காக வச்சுருக்காங்க இல்லையா. ஸோ மேப்லாம் கலெக்ட் பண்ணி ஒரு புக்காக மேக் பண்ணியிருக்காங்க இல்லையா. ஸோ அந்த புக் நேம் தான் என்னன்னு சொல்லுவாங்க அப்படின்னா அட்லஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. தென் வி கேன் ட்ரா மேப் ஆன் எ ஃப்ளாட் சர்ஃபேஸ் டு ஷோ கான்டினென்ட், கண்ட்ரிஸ், சிட்டிஸ் அண்ட் 7 neighborhood. யூ கேன் ட்ரா எ மேப் ஆஃப் யுவர் ஸ்கூல் அண்ட் ஷோ ஆல் த டீட்டெயில் ஆன் இட். அதாவது மேப் அப்படின்றது என்ன அப்படின்னா இங்கே பாருங்களேன், இப்போ ஒரு மேப் தெரியுது இல்லையா. ஸோ அந்த மேப்பில் நிறைய டிஃப்ரெண்ட் கலர்ஸில் இருக்கிறதுல என்னது கான்டினென்ட்ஸ் ஓகே. பாருங்கள், ஏஷியா க்ரீன் கலரில் இருக்குது, யூரோப் பிங்க் கலர், ஆஃப்ரிக்கா ப்ரௌனில் இருக்குது, ஆஸ்திரேலியா ஆரஞ்சு கலர் இருக்கு இல்லையா. ஸோ இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் கலர்ஸில் காமிக்கும் போது நமக்கு ஈஸியாக ஐடென்டிஃபை ஆகும்னு சொல்கிறாங்க. இங்கே ப்ளூ கலரில் இருக்கிறதுலாம் என்ன அப்படின்னா வாட்டர் பாடிஸ் ஓகேவா. இப்போது நம்மளுடைய ஸ்கூலுக்கு கூட நம்ம ஒரு மேப் ஃப்ரேம் பண்ண முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ உங்களுடைய ஃப்ரெண்டை நீங்கள் வீட்டுக்கு இன்வைட் பண்ணுறீங்க அப்படின்னா ஸோ உங்கள் ஃப்ரெண்டுக்கு உங்களுடைய அட்ரஸ் தெரியாது. ஸோ என்ன பண்ணுவீங்க, இங்கே ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ரஃப் மேப்பாக போட்டு காமிப்பீங்க இல்லையா நோட்டை, இங்கே இதுதான் வந்து இந்த பிளேஸ் ஃபார் எக்ஸாம்பிள் திருக்கனூர் அப்படின்னு வச்சுக்கோங்க. ஸோ இந்த ஸ்ட்ரீட்டில் வந்து அப்படின்னா ஒரு கோவில் இருக்கும், ஒரு டெம்பிள் ஆர் சர்ச் சம்திங் ஓகே. ஸோ இங்கே இருக்கும், அதுலேருந்து லெஃப்ட் எடுத்தீங்க அப்படின்னா எங்களுடைய வீடு இருக்கும், இப்படிலாம் சொல்லுவீங்க இல்லையா. ஸோ அதுதான் ரஃபாக கூட நம்ம மேப் யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. However, the earth is spherical in shape and the surface is curved. ஸோ நம்முடைய earth அப்படின்றது என்ன ஷேப்பில் இருக்கும், ஸ்பெரிக்கல் ஷேப்பில் இருக்கும். ஸோ அது ரொம்ப கர்வ்டாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே பாருங்களேன், இங்கேருந்து வரும்போது கர்வ்டு வளைஞ்சு இருக்குது இல்லையா. ஸோ இதுதான் என்ன சொல்கிறாங்க, நம்மளோட earth அப்படின்றது ரொம்ப கர்வ்டு ஷேப்பில் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. தென் a curved surface cannot be shown correctly on a flat surface such as paper. Try to cover a ball with a sheet of paper without grazing it. You will not able to do it, so it is not possible to make a accurate map on a curved surface. However, small areas. See, listen. இப்போ globe அப்படின்றது என்ன அப்படின்னா ஒரு பார்ட்டுக்கு மட்டும்தான் நம்மளால யூஸ் பண்ண முடியும். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் மேப் அப்படின்றது எல்லாத்துக்குமே யூஸ் பண்ண முடியுமான்னு கேட்டால் முடியாது ஓகேவா. ஸோ அது எல்லாத்தையுமே எடுத்து வந்து இன்க்ளூட் பண்ண முடியுமான்னு கேட்டால் முடியாது. ஸோ நம்மளுடைய globe அப்படின்றது earth அப்படின்றது இந்த ஷேப்பில் தான் இருக்கும் அப்படின்றதுக்கு யூஸ் பண்ணுறது தான் குளோபு. தென் எல்லா பிளேஸுமே சேம் டைம்ஸில் பார்க்கறதுக்கு யூஸ் பண்ணுறதா என்ன அப்படின்னா மேப் ஓகேவா. தென்
டைப்ஸ் ஆஃப் மேப் அப்படின்றது வரைபடம் சொன்னோம் இல்லையா. ஸோ இதில் நிறைய டைப்ஸ் இருக்குது. ஓகேவா. ஸோ டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் மேப் இருக்குது. ஸோ அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். தேர் ஆர் டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் மேப். ஃபிசிக்கல் மேப் ஷோ எ ஃபிசிக்கல் ஃபீச்சர்ஸ் ஆஃப் பிளேஸ் such as mountains, plateaus, plains and river, countries, state and their capitals are shown. Okay. So listen here. Physical mapல என்னென்னலாம் காமிச்சிருப்பாங்க அப்படின்னா, so listen, mountains, plateaus, plains and rivers. ஓகேவா. ஸோ இதெல்லாம் என்ன இருக்குது அப்படின்னா ஃபிசிக்கல் மேப். ஓகே. தென் கண்ட்ரிஸ், ஸ்டேட் அண்ட் கேபிட்டல்ஸ்லாம் இருக்கு இல்லையா. ஸோ இதெல்லாம் என்ன மேப்பில் காமிச்சிருப்பாங்க அப்படின்னா பொலிட்டிக்கல் மேப். லிசன் கேர்ஃபுல்லி. மவுண்டெயின்ஸ், பிளாட்டியூஸ், பிளைன்ஸ், ரிவர் இது எல்லாமே ஃபிசிக்கல் மேப்பில் இருக்கும். ஓகே. கண்ட்ரீஸ் அதனுடைய ஸ்டேட்டு, தென் அந்த ஸ்டேட்டுடைய கேபிட்டல்லாம் எதில் இருக்கும் அப்படின்னா பொலிட்டிக்கல் மேப்பில் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. சரிங்களா. தென் ஜென்ரல் இன்ஃபர்மேஷன் அபவுட் கிளைமேட் அண்ட் த ரெயின்ஃபால் ஆஃப் ரீஜியன் இஸ் ஷோன் ஆன் கிளைமேட்டிக் மேப். தென் தேர்ட் கிளைமேட்டிக் மேப்பில் என்னென்ன இருக்கும் அப்படின்னா ஜென்ரல் இன்ஃபர்மேஷன் அபவுட் இந்த கிளைமேட்டிக் இருக்கு இல்லையா, வானிலை நிலவரங்கள் சொல்லுவாங்க இல்லையா. தென் ரெயின்ஃபால் இதெல்லாம் எந்த மேப்பில் இருக்கும் அப்படின்னா கிளைமேட்டிக் மேப்பில் இருக்கும். பிசைட்ஸ் திஸ் தேர் ஆர் மேப் தட் டெல் அஸ் அபவுட் த இண்டஸ்ட்ரீஸ், பாப்புலேஷன், transport, minerals, crops, soil, natural resource, forest and wildlife of your region. Okay. Reading maps. Maps give us a lot of information about a country or a place. அதாவது இப்போ நம்ம ஒரு பிளேஸோ இல்லை அப்படின்னா கண்ட்ரியை பற்றி படிக்க போகிறோம் அப்படின்னா மேப் நமக்கு நிறைய இன்ஃபர்மேஷன் தருது அப்படின்னு சொல்கிறாங்க. We must know how to read a map and understand the information it provides. Every map has some basic features. அதாவது இப்போ நம்ம இப்போ மேப்பில் நம்ம ஒரு பிளேஸை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா அதுக்குன்னு ஒரு சில ஃபீச்சர்ஸ் இருக்குது. ஸோ அதை பற்றி நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு லேர்ன் பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. They are as follows. டைரக்ஷன். ஸோ மேப்பை பற்றி படிக்கணும் அப்படின்னா ஃபஸ்ட் நம்ம என்ன தெரிஞ்சிருக்கணும், டைரக்ஷன்ஸ் தெரிஞ்சிருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே. டைரக்ஷன் மீன் திசைகள் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆல் மேப்ஸ் ஃபாலோ எ சிஸ்டம் ஆஃப் டைரக்ஷன். த 4 மேஜர் டைரக்ஷன் ஆர் நார்த், சவுத், ஈஸ்ட் அண்ட் வெஸ்ட். The top of the map is north, the bottom of the map is south, east is the to right and the west is the left. The direction on your map can also be shown by an arrow marked N which points towards the north direction. The other direction are then easy to find. See listen ma, இப்போ 4 major direction இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க இல்லையா. So first north, தென் சவுத், ஈஸ்ட் அண்ட் வெஸ்ட். ஸோ இது 4 தான் என்ன அப்படின்னா மேஜர் டைரக்ஷன். ஸோ ஒரு மேப்பில் ஒரு டைரக்ஷன் எப்படி ஐடென்டிஃபை பண்ணுறது அப்படின்னா இட் இஸ் வெரி ஈஸி. லைக் ஒரு மேப் பார்க்குறீங்க அப்படின்னா அது சென்டரில் ஒரு லைன் நீங்களாம் இமேஜினரி லைன்ஸ் போட்டுக்கோங்க. சரிங்களா. எப்போவுமே நம்மளுடைய மேப்பில் நார்த், அதாவது மேலே இருக்கிறது என்ன அப்படின்னா நார்த், டாப்பில் இருக்கிறது நார்த்து, அதுக்கு ஆப்போசிட்டில் பாட்டமில் இருக்கிறது சவுத். ஓகே. தென் நம்மளோட ரைட் ஹேண்ட் சைடு இருக்குது பாருங்கள். ஓகே. த ஹேண்ட் வியூஸ் டு யூட். ஓகே. இந்த ரைட் ஹேண்ட் சைடு இருக்கிறது என்ன அப்படின்னா ஈஸ்ட். ஓகே. இதுக்கு ஆப்போசிட்டில் விச் மீன் லெஃப்ட் ஹேண்ட் சைடு இருக்கிறது வெஸ்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. சரிங்களா. இப்போ இது 4மே உனக்கு தெரிஞ்சிருச்சு அப்படின்னா ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நார்த் எங்கே இருக்குது அப்படின்னு தெரிஞ்சிருச்சு அப்படின்னா மற்ற 3 டைரக்ஷன் உன்னால் ஈஸியாக ஐடென்டிஃபை பண்ண முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. சரிங்களா. தென் வி கேன் ஆல்சோ மார்க் த 4 இன்டர்மீடியட் டைரக்ஷன் ஆன் எ மேப். ஸோ இன்டர்மீடியட் டைரக்ஷன் 4 இருக்குது. ஸோ first listen. North east lies between the north and the east. Northwest is between the north and the west. Southeast is between the south and the east. Southwest lies between the south and the west. ஸோ இது 4 தான் என்ன அப்படின்னா இன்டர்மீடியட் டைரக்ஷன்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. தென் செகண்ட்லி we are going to discuss about scale. ஸ்கேல் அப்படின்றது என்னன்னு சொல்லுவாங்க, அளவுகோல் சொல்லுவாங்க. ஓகேவா. இட் இஸ் நாட் பாசிபிள் டு ஷோ எ ஆக்சுவல் சைஸ் ஆஃப் த earth on a map because it is too large. Let us suppose that the ground distance between Delhi and Agra is 200 km. It is not possible to show these cities at 200 km from each other on a map. Therefore, this distance is represented by the smaller unit, say 5 cm on a map. The ratio between the distance on a ground and the distance on a map is known as the scale of a map. In this case, we should write it 5 cm
200 கிலோமீட்டர் மேப் ஆர் ஆல்வேஸ் டான் டு ஸ்கேல். சி லிசன்மா, இப்போ மேப் அப்படின்றது என்னென்னா ஒரு சில பிளேஸ் நம்ம ஐடென்டிஃபை பண்ணுறதுக்கு ஈஸின்னு சொன்னோம் இல்லையா. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ டெல்லிக்கும் ஆக்ராவுக்கும் என்ன அப்படின்னா 200 கிலோமீட்டர் இருக்குது. ஸோ அப்போ அந்த 200 கிலோமீட்டர் நம்மளால மேப்பில் ஷோ பண்ணி காமிக்க முடியுமா அப்படின்னு கேட்டால் இட் இஸ் நாட் பாசிபிள். ஓகே, 200 கிலோமீட்டர் அப்படின்றது எவ்வளோ தூரம், ஆமாம் இல்லையா. ஸோ அப்போ அவ்வளோ தூரத்தை நம்மளால் மேப்பில் காமிக்க முடியுமான்னா முடியாது. ஓகேவா. பட் இப்போ இந்த 200 கிலோமீட்டர் அப்படின்றத எப்படி காமிச்சிருப்பாங்க அப்படின்னா 5 சென்டிமீட்டரில் காமிச்சிருப்பாங்க. ஓகேவா. ஸோ இந்த மாதிரி மற்ற பிளேஸை கம்பேர் பண்ண பார்க்கும்போது எது அதிகமாக இருக்குது அப்படி தான் நம்மளால் ஐடென்டிஃபை பண்ண முடியுமே தவிர ஸோ இந்த ஆக்ராவுக்கும் டெல்லிக்கும் இருக்கிற அந்த 200 கிலோமீட்டரையும் இதில் வந்து ஷோ பண்ணி காமிக்க முடியாது அப்படின்னு சொல்கிறாங்க. சரிங்களா. தென் thirdly we are going to discuss about symbols. Okay, symbols. There is not enough space on your map to show mountains, rivers, lake, bridge, dam, temple, church and railway tracks. Okay, for example இப்போ மேப்ல எல்லாமே நமக்கு காமிப்பாங்கன்னு சொன்ன மவுண்டெயின்ஸ், ரிவர், லேக், பிரிட்ஜ் இதெல்லாம் இருக்கு இல்லையா. ஸோ இது எல்லாத்தையுமே வந்து அவ்வளோ பெரிய டேமு, ரிவர், லேக், மவுண்டெயின்ஸ் எல்லாமே வந்து மேப்பில் காமிக்க முடியுமா அப்படின்னு கேட்டால் முடியாது. சரிங்களா. ஸோ however, a map without this information would not be useful. Different symbols are therefore used on a map to give us this information. For example, the land boundary of your country is shown by thick dash and the dots in black. A city is marked by a smaller circle. ஓகேவா. இப்போ இதில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா இப்போ அவ்வளோ பெரிய மவுண்டனையும் காமிக்க முடியாது, ரிவர் எல்லாத்தையுமே எடுத்துகிட்டு வந்து மேப்பில் வச்சு நம்மளால் காமிக்க முடியாது. பட் இதெல்லாம் காமிக்கலாம் அப்படின்னாலும் மேப் அப்படின்றது ஒரு யூஸ்ஃபுல் நமக்கு கிடையாது. ஸோ என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா ஒரு சில சிம்பிள் இருக்கும். ஓகேவா. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்களேன். இப்போது கண்ட்ரி, லேண்ட் பவுண்டரி இதெல்லாம் காமிக்கணும் அப்படின்னா ஒரு திக் டேஷ் இருக்கும். ஓகேவா. ஸோ இந்த டேஷ் இந்த டேஷ் அண்ட் டாட் இதை வச்சு தான் நம்மளால் என்ன பண்ண முடியும் அப்படின்னா ஸோ இந்த டேஷ் அப்படின்றது என்னது ஒரு லேண்டு, கண்ட்ரி. ஸோ அப்படி தான் நம்மளால் ஐடென்டிஃபை பண்ண முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. சரிங்களா. தென் லாஸ்ட்லி வி ஆர் கோயிங் டு டிஸ்கஸ் அபவுட் கலர்ஸ். கலர்ஸ் அப்படின்னா வண்ணங்கள் சொல்லுவாங்க இல்லையா. இப்போ இந்த மேப்பில் பாருங்கள் நிறைய டிஃப்ரெண்ட் கலர்ஸ் இருக்கும் இல்லையா. ஸோ ஒவ்வொரு கலர்ஸ்க்கும் ஒவ்வொரு இன்ஃபர்மேஷன் இருக்குது. ஏன் இது வந்து ப்ளூ கலரில் இருக்குது, இங்கே பாருங்கள் இங்கே க்ரீன் கலர் இருக்குது, தென் ப்ரௌன் இருக்குது, லைட் எல்லோ இருக்குது. ஸோ இது எல்லாத்துக்குமே ஒவ்வொரு ரீசன் இருக்குது. ஓகேவா. ஸோ அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். வி யூஸ் டிஃப்ரெண்ட் colors to show various things on your map. Generally map flow a common color scheme. See listen மா, இப்போ இங்கே மேப் இருக்கு இல்லையா. ஸோ இங்கே ப்ளூ கலர் இருக்குது. ஏன் எல்லாத்தையுமே ப்ளூ கலரில் காமிக்கலாம் இல்லையா, ஏன் டிஃப்ரென்ஷியேட் பண்ணி காமிச்சிருக்காங்க. ஸோ அதை பற்றி தான் சொல்கிறாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் ஆன் எ ஃபிசிக்கல் மேப் வாட்டர் பாடிஸ் ஆர் shown on in shades of blue. Light blue is used to show water and the dark shades of blue is for the deep water. See listen மா, இங்கே பாருங்களேன் இங்கே ப்ளூ கலர் இருக்கு இல்லையா. ஸோ இந்த ப்ளூ கலரில் டிஃப்ரெண்ட் 2 டைப்ஸ் ஆஃப் ப்ளூ சொல்லியிருக்காங்க. இங்கே ரொம்ப டார்க்காக இருக்குது இல்லையா. ஸோ இதெல்லாம் என்ன அப்படின்னா ரொம்ப டீப் வாட்டர் பாடிஸ். இங்கே பாருங்கள் லைட்டாக இருக்க பாருங்கள் இந்த ரிவர்லாம் இருக்கு இல்லையா, அதெல்லாம் என்ன கலரில் காமிச்சிருப்பாங்க அப்படின்னா லைட் ப்ளூவில் காமிச்சிருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. சரிங்களா. தென் plains or low land are shown in a ஷேட்ஸ் ஆஃப் க்ரீன். இங்கே க்ரீன் கலரில் இருக்கிறதுல என்ன அப்படின்னா பிளைன்ஸ். ஓகேவா. சமவெளிகள் அண்ட் அதெல்லாம் என்ன கலரில் இருக்கும் அப்படின்னா க்ரீன் கலரில் இருக்கும். தென் ஹைலேண்ட்ஸ் ஆர் ஷோன் இன் ஷேட்ஸ் ஆஃப் ப்ரௌன். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் மவுண்டெயின்ஸ்லாம் இருக்கு இல்லையா, அதெல்லாம் ஹைலேண்ட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அதெல்லாம் என்ன கலரில் இருக்கும் அப்படின்னா ப்ரௌன் கலரில் இருக்கும். ஓகேவா. எ கீ இஸ் given on your map to help understand the color scheme and the symbol is used. Look at map 1.2. Its key shown the highest of the land above sea level or depth of water below sea level. It also show what is the color represent on a map. See listen மா, இப்போ இந்த மேப் பாருங்க இங்கே நிறைய டிஃப்ரெண்ட் கலர்ஸ் இருக்கு இல்லையா. இங்கே பாருங்கள் ஓஷன் எல்லாமே டீப் வாட்டர் பாடிஸ்லாம் ரொம்ப டார்க் ப்ளூ, தென் லைட் வாட்டர் பாடிஸ்லாம் வந்து என்ன காமிச்சிருப்பாங்க லைட் ப்ளூவில் இருக்கு இல்லையா. இங்கே க்ரீன் கலரில் இருக்கிறதுலாம் சமவெளிகள், தென் ப்ரௌன் கலரில் இருக்கிறதுலாம் மவுண்டெயின்ஸ். ஓகேவா. ஸோ எல்லாமே டைரக்ஷன்ஸ் அப்படின்றது ரொம்ப முக்கியம். தென் ஸ்கேலு, தென் சிம்பிள், தென் கலர், இது எல்லாமே வச்சு தான் நம்ம என்ன பண்ண முடியும் அப்படின்னா ஒரு மேப் அப்படின்றத அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியும். ஸோ இதில் இந்த 4 பார்ட்டுமே இல்லை அப்படின்னா நம்மளால மேப் பார்த்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியாது அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா. ஸோ சில்ட்ரன் we have discussed about planet. In that we have discussed about shape of the earth, then what is globe, then next map, then reading of map. In that we have discussed about directions,
scale, symbol and colors. Okay children, thank you to all.